அன்னைக்கு சரியா ஜூன் 25, 2025 குஜராத் மாநிலத்தில் பனஸ்கந்தா மாவட்டத்தில் இருக்கிற தாண்டியா அப்படின்ற கிராமத்து மக்கள் அன்றைய தினமும் ஒரு நல்ல நாளாக தான் அமைய போகுதுன்னு எழுந்திருக்காங்க. ஆனால் எழுந்த அவங்களுடைய காதுகளில் விழுந்த ஒரு மரண செய்தினா 18 வயது இருந்த செந்தாய் பட்டேலுடைய மகள் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் அந்த பொண்ணுடைய அப்பாவான செந்தாய் பட்டேல் தான் மகளுக்கு கொல்லி வச்சுட்டு நடந்து வராரு அப்படின்ற செய்தியுமே அந்த கிராமத்து மக்கள் கேட்டிருந்திருக்காங்க. பட் 18 வயது இருந்த சந்திரிகாவுக்கு உண்மையிலே ஹார்ட் அட்டாக் வந்துச்சா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கூட அவங்களுக்கு எழுந்துச்சு. ஆனா ஹைதராபாத் மாநிலத்தை சேர்ந்த 25 வயது நிறைந்த குண்டல ராக்கீஸ் அப்படின்றவர் டென்னிஸ் விளையாடும் போது ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்காரு. இதை தவிர ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த 9 வயது சிறுமியும் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்காங்க. கர்நாடகா மாநிலத்திலுமே 25 வயசு இருந்த ஒரு பையன் இறந்து போயிருக்காரு. ஸோ இந்த செய்தியெல்லாம் அவங்க கேட்டு இருந்ததுனால சந்திரிகாவும் அதே மாதிரி தான் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சு அந்த கிராமத்து மக்கள் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் தாங்கள் உயிரோடு இருக்கும்போது பிள்ளைகளுடைய இறப்பை பார்க்கறத அவங்களால ஏத்துக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மன கஷ்டத்தை தான் அன்னைக்கு சந்திரிகாவுடைய அப்பா அனுபவிச்சிருக்காரு. சந்திரிகா ஒரு யங் கேர்ள், அது மட்டும் இல்லாம ரொம்பவும் அழகான பொண்ணு, நிறைய ட்ரீமை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணும் கூட. அதே சமயம் 11 நாட்களுக்கு முன்னாடி தான் இவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்து போவதற்கு 11 நாட்களுக்கு முன்னாடி தான் ஜூன் 14ஆம் தேதி 2025 வாக்கில் இவங்க எழுதின நீட் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டுமே வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ல இவங்க 478 மார்க் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் போன வருஷம் எக்ஸாமில் 380 தான் ஸ்கோர் பண்ணோம். இந்த முறை நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கோம். அதனால கண்டிப்பாக நமக்கு காலேஜ் சீட்டு கிடைக்க போது, நம்ம ஃபியூச்சரில் டாக்டர் ஆக போகிறோம் அப்படின்னு சந்தோஷத்தில் இருந்த சந்திரிகாவுடைய ட்ரீம் எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. சந்திரிகா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போய் 42 நாட்கள் கழித்து அந்த குடும்பத்துல ஒரு மர்மமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. அன்னைக்கு சந்திரிகாவுக்கு என்னதான் நடந்துச்சு? சந்திரிகா உண்மையிலே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாங்களா? சந்திரிகாவுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி குஜராத்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு மர்மமான திகில் நிறைந்த சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக இல்லைனா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எந்த வீடியோமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சந்திரிகா இறந்து போவதற்கு 4 மாசத்துக்கு முன்னாடி சரியா பிப்ரவரி 21, 2025 குஜராத் மாநிலத்தில் பலான்பூர் என்ற இடத்துல உள்ள பஸ் ஸ்டாண்ட்ல நீண்ட நேரமா பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பலான்பூர் நகர்ல இருக்கிற ஒரு நீட் எக்ஸாம் கோச்சிங் சென்டர்ல தான் படிச்சுக்கிட்டு வராங்க. அங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தான் இவங்க தங்கி இந்த கோச்சிங் சென்டருக்கு தினமும் பஸ்ல வந்துட்டு போவாங்க. பட் அன்றைய தினம் ஈவினிங் வாக்கில் அவங்களுடைய கோச்சிங் முடிஞ்சதுக்கு பிறகு நீண்ட நேரமா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஏரியாவுக்கு போகக்கூடிய அந்த பஸ் அன்னைக்குன்னு பார்த்து வரவே இல்லை. இதனால நேரம் ஆக ஆக சந்திரிகாவுக்கு எப்படி போறதுன்னே தெரியல. இதன் காரணமா லிஃப்ட் கேட்டு நம்ம போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பஸ் ஸ்டாப்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து லிஃப்ட் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி லிஃப்ட் கேட்கும் போதுதான் 23 வயது இருந்த ஹர்ஷ் சௌத்ரி அப்படின்ற ஒருத்தர் தன்னுடைய பைக்கை நிப்பாட்டி இருந்திருக்காரு. அப்போ நீங்க எங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் பக்கத்துல இருக்கிற ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன், என்னுடைய பஸ் வரவே இல்லாதனால லிஃப்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் நான் வேற ரூட் வழியா போறேன், உங்களுக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் உங்களுடைய ஹாஸ்டல்லே விட்டுட்டு நான் அப்படியே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அன்னைக்கு அந்த பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு அந்த ஹர்ஷ் சௌத்ரி அப்படின்றவர் கிளம்பி இருந்திருக்காரு. பட் இவங்களுடைய டிராவல் டைம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல இருந்ததுனால அதுக்குள்ளேயே அவங்க என்ன ஊரு, எங்க தங்கி இருக்காங்க, என்னென்ன படிக்கிறாங்க அப்படின்ற முதற்கொண்டு 2 பேருக்குள்ளயுமே கான்வர்சேஷன் அதிகமா நடந்திருக்கு. குறிப்பா அந்த டிராவலோடைய எண்டுல மொபைல் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற அளவுக்கு மாறி இருந்திருக்கு. அதன் பிறகு சந்திரிகாவுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த பையன் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி பேச ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல நட்பா இருந்து அது காதலாவுமே மாற ஆரம்பிச்சது. நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்ச சந்திரிகாவுடைய மனசு மெல்ல மெல்லமா தடுமாற ஆரம்பிச்சு இந்த காதல்ல போய் விழ ஆரம்பிச்சது. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா அந்த பையன் மேல இந்த பொண்ணு வச்சிருந்த நம்பிக்கை தான். ஏன்னா அந்த பையன் இந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிச்சதுமே தன்னுடைய ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லி இருந்திருக்கான். தனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிட்டு அப்படின்னும் அந்த திருமணத்துல ஒரு குழந்தை கூட பிறந்துச்சு, ஆனா நாங்க 2 பேரும் இப்ப தனியா பிரிஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையை எடுத்த உடனே அந்த பையன் சொல்லிட்டதுனால அவன் மேல முழுக்க முழுக்க இந்த பொண்ணு எல்லா பொண்ணுங்க மாதிரியுமே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் தான் அவங்கள பல சிக்கல்களை மாட்ட வைக்க போகுது அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
அந்த பையன் மேல வச்ச அந்த ட்ரஸ்ட் தான் ஹில் ஸ்டேஷனுக்கு போக சொல்லியும் அங்க இருக்கிற ரூம்ல கூட ஒன்னா தங்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனையும் கிரியேட் பண்ணிருக்கு. அதே ட்ரஸ்ட் தான் அந்த பையன் கூட எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, ஃப்ரீ டைம் கிடைக்குதோ பைக்ல போக சொல்ற அந்த சுச்சுவேஷனையும் கிரியேட் பண்ணியிருந்திருக்கு. இப்படியே உங்களுடைய காதல் நல்லா போய்கிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் சந்திரிகா அவங்க நினைச்சு கூட பார்க்காத அந்த மர்மமான நாளை சந்திக்க போறாங்க. இப்படி ஹாப்பி ஃபேஸ்ல இருக்கிற அந்த சந்திரிகாவுடைய லைஃப்ல உண்மையிலே என்ன நடந்துச்சு, சந்திரிகாவுக்கு என்ன நடந்திருக்கு உங்களால ஏதாவது கெஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை இந்த இடத்துல நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கட் பண்ணா 4 மாசம் கழிச்சு ஜூன் 5, 2025 சந்திரிகா அன்னைக்கு தன்னுடைய நீட் எக்ஸாம் முடிச்சதுக்கு பிறகு ஹாஸ்டலுக்கு ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானா இருந்திருக்கு. ஆனா அவங்களுடைய குடும்பத்தார்கள் வேற பிளான் போட்டு வச்சிருக்காங்க. முக்கியமா சந்திரிகாவுடைய அப்பா அம்மா என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, தங்களுடைய மகளை ஒரு மேரேஜுக்கு அழைச்சிட்டு போறதாவும் அந்த இடத்துல ஒரு உறவினர்கிட்ட அந்த பொண்ணை காட்டுறதாவும் அதன் அடிப்படையில் அவங்க சொந்தக்கார பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த அப்பா அம்மாவுடைய பிளானா இருந்திருக்கு. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட சந்திரிகாவுக்கு பயங்கரமான ஒரு கோபம் தன்னுடைய மனதுக்குள்ளே எழ ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் ஹர்ஷ் சௌத்ரி, இன்னொரு பக்கம் தான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு பல ட்ரீம் அவளுடைய மனசுக்குள்ள இருக்கிறதுனால எதுக்காக இந்த நேரத்தில் இந்த மேரேஜ் விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கோபம் தான் அந்த பொண்ணுக்கு எழ ஆரம்பிச்சுது. ஆனா இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுடைய அப்பா பழைய ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணக்கூடிய ரொம்பவும் ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பாவா தான் இந்த சந்திரிகாவுடைய அப்பா அந்த நேரத்தில் இருக்காரு. இதன் காரணமா அவருடைய மனசுல இருந்தது என்னன்னா, மகள் என்னதான் வெளியூர் போய் தங்கி படிச்சாலும் தான் யாரை கை காட்டுறனோ அவனை தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள்ல அவர் ரொம்பவே திட்டவட்டமா இருந்திருக்காரு. ஆனா இது தெரியாத இந்த சந்திரிகா இந்த ஹர்ஷ் சௌத்ரியை காதலிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த சந்திரிகா கிட்ட இதை பத்தி எடுத்து சொல்றாங்க. அந்த நேரத்தில் அவளுடைய முகம் மாற ஆரம்பிச்சுது. அதே சமயம் அவன் ஓகே சொல்லாததை பார்த்து இந்த சந்திரிகாவுடைய அப்பாவுக்கு ஏதோ சில டவுட் வர ஆரம்பிக்குது. தன்னுடைய மகள் வேற யாரு கூடயோ பேசிக்கிட்டு இருக்காளோ, யாரையோ காதலிக்கிறா போல அப்படின்ற மாதிரி சந்தேகம் மேல ஆரம்பிச்சுது. இதனால அந்த பொண்ணுகிட்டயே அதை பத்தி கேட்கும்போது ஆமான்னு சொல்லி ஹர்ஷ் சௌத்ரி கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லி இருந்திருக்காங்க. இதை கேட்டதுமே அந்த அப்பாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த அப்பா அதை பத்தி பெருசா எடுத்துக்காம தன்னுடைய மகளை மறுபடியுமே படிக்கிறதுக்கு அனுப்பி இருந்திருக்காரு. ஆனா இந்த நேரத்துல தான் இந்த விஷயம் நடந்த அடுத்த 6வது நாள் இந்த பொண்ணு மர்மமான முறையில காணாம போயிடுறாங்க. இதனால அதிர்ந்து போன அந்த அப்பா உடனடியா பக்கத்துல இருக்கிற தராட் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு தன்னுடைய மகள் காணாம போயிட்டா அப்படின்னும், அவளுக்கு கால் பண்ணாலும் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் கால் பண்ணி பார்த்தாலுமே எங்கேயுமே இல்லை, நாங்களும் எங்களுடைய ஏரியா முழுக்க தேடி பார்த்துட்டோம், ஆனா எங்க தேடியுமே இந்த சந்திரிகா கிடைக்கவே இல்லை, சீக்கிரமா எங்களுக்காக கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. இவர் ஏற்கனவே அந்த வில்லேஜோடைய முன்னாள் பிரசிடென்டா இருந்ததுனால போலீஸ் ஆபீசருமே இந்த கேஸை சீரியஸா எடுத்து அந்த பொண்ணை தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடி பார்த்ததுல சரியா 2 நாட்கள் கழிச்சு அந்த பொண்ணுடைய மொபைல் வந்து அகமதாபாத் கிட்ட ஆன் ஆகியிருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டீம் அந்த இடத்துக்கு போகும்போதே அந்த செல்போன் டவர் வேற ஒரு இடத்துக்கு மாறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. முக்கியமா அங்கிருந்து ராஜஸ்தான் மாநிலத்தை நோக்கி உதய்பூர், உஜ்ஜைன், அங்கிருந்து குவாலியர், ஜெய்ப்பூர் அப்படின்னு இப்படி மாறி மாறி அவங்களுடைய லொகேஷன் போயிட்டு இறுதியா ராஜஸ்தான்ல இருக்கிற பலாசர் அப்படின்ற பகுதி கிட்ட நின்று இருந்திருக்கு. இதனால போலீஸ் டீம் அந்த இடத்துக்கு போயிட்டு தீவிரமா தேடுதல் வேட்டையில இறங்கி இருக்காங்க. முக்கியமா அந்த இடத்துக்கு போகும்போது 2 பிளாக் ஸ்கார்பியோ கார்ல கூட போயிருந்திருக்காங்க. அதே சமயம் போலீஸ் கூட இந்த பொண்ணுடைய அண்ணனுமே போயிருந்திருக்கான். தொடர்ந்து அவங்கள தேடிக்கிட்டே வரும்போது இந்த பலாசர் பகுதியில் இருக்கிற ஒரு ரெசார்ட்ல தங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் இமிடியேட்டா போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்துல போயிட்டு ஒரு ரூம்ல தங்கியிருந்த ஹர்ஷ் சௌத்ரி மற்றும் இந்த சந்திரிகாவை போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி செப்பரேட் கார்ல தங்களுடைய ஊரை நோக்கி அழைச்சிட்டு வராங்க. சந்திரிகாவா அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கும், இன்னொரு பக்கம் இந்த பையனை கைது பண்ணி இவன் மேல ஆல்கஹால் கேஸ் மற்றும் அது கூட சில ஃபேக்கான கேஸ்லாம் போட்டு இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. சந்திரிகா கார்ல போகும்போது கூட எனக்கு என்னுடைய ஃபேமிலி கூட போகிறதுக்கு விருப்பம் கிடையாது, நான் ஒரு அடல்ட், நான் சொல்றதை கேளுங்க, நான் ஹர்ஷ் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு எந்த போலீஸ் ஆபீசருமே அந்த பொண்ணு சொல்றத லிசன் பண்ணவே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த பையன் மேல ஃபேக்கான எஃப்ஐஆர்லாம் போட்டு அவனை ஜெயிலையுமே அடைச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சந்திரிகாவுடைய அப்பா கூட தான் அந்த மிஸ்ஸிங் கேஸை எந்த பிரச்சனையுமே இல்லாம ஸ்மூகமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
அதுக்கப்புறம் ஜெயில இருக்கிற இந்த ஹர்ஷ் சௌத்ரி சரியா ஜூன் 21, 2025 அன்னைக்கு பெயில் வாங்கிட்டு வெளியில வந்திருக்காரு. வெளியில வந்து அவருடைய மொபைலை வாங்கி பார்க்கும்போது மொத்த மொபைலுமே ஃபார்மட் ஆயிருந்திருக்கு. இதனால சந்திரிகாவை எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இன்ஸ்டாகிராம லாகின் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஜூன் 14ஆம் தேதி தான் கடைசியா சந்திரிகா மெசேஜ் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து எந்த மெசேஜுமே வராததை பார்த்த இந்த ஹரிஷ் சௌத்ரி உடனடியா பக்கத்துல இருக்கிற கோர்ட்ல போயிட்டு ஹேபியஸ் கார்பஸ் மனுவை போட்டிருந்திருக்காரு. அந்த மனுவை படிச்சு பார்த்ததுக்கு பிறகு கோர்ட்டுமே அப்ரூவல் கொடுக்குது. இன்னொரு பக்கம் கோர்ட்ல இருந்து ஜூன் 27ஆம் தேதி அந்த குடும்பத்தார்களும் அந்த பொண்ணு இந்த கோர்ட்ல வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை நீதிமன்றம் போலீஸுக்கு அனுப்பி இருந்திருக்கு. ஆனா இந்த ஆர்டர் வந்து அடுத்த நாளே சந்திரிகாவுடைய ஃபேமிலி லாயர் வந்து ஒரு பெட்டிஷனை நீதிமன்றத்துல தாக்கல் பண்றாரு. அந்த பெட்டிஷன்ல இந்த சந்திரிகா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் அவங்களுடைய டெத் சர்டிபிகேட்டும் இதுதான் அப்படின்னு இந்த ஆர்டர் பிறப்பிக்கப்பட்ட அடுத்த நாளே இந்த ஃபேமிலி சைட்ல இருந்து இந்த ரிப்போர்ட்லாம் கொடுக்கப்படுது. இதை கேட்டதுமே ஹர்ஷ் சௌத்ரியால நம்பவே முடியல. நல்லா தானே இருந்தா இவளுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருந்திருக்காரு. இதனால அவங்களுடைய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டாலும் கூட எல்லாருமே ஹார்ட் அட்டாக்னு தான் சொல்றாங்களே தவிர இவருடைய மனசு மட்டும் அதை நம்ப மறுத்துக்கிட்டே இருக்கு. இதனால சந்திரிகாவுடைய மரணத்துல உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக பல வழிகளில் இவர் சில முயற்சிகள்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. முக்கியமா அங்க இருக்கிற அந்த மாவட்டத்துடைய எஸ்பி ஆபீஸ்ல போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி இவங்க 18 வயசு பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி டெத் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க விசாரணை பண்ணி பார்க்கணும். இது உண்மையிலே இயற்கை மரணமா அப்படி இல்லைன்னா ஹானர் கில்லிங் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு ஒரு மனு தாக்கல் பண்ணதுக்கு பிறகுதான் அந்த மாவட்டத்துடைய எஸ்பியான அக்ஷயராஜ் மக்வானா அப்படின்றவர் இந்த வழக்கை விசாரணை பண்ண சொல்லி ஏஎஸ்பியான சுமன் நாலா அப்படின்றவங்களுடைய தலைமையில ஒரு டீமையுமே ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த டீமுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா இறந்து போன சந்திரிகா உண்மையிலே இயற்கை மரணம் அடைஞ்சாங்களா அப்படி இல்லைன்னா கொலை செய்யப்பட்டாங்களா அப்படி இல்லைன்னா ஹானர் கில்லிங் பண்ணப்பட்டாங்களா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான். பட் போலீஸ் ஆபீசர் இந்த வழக்குக்குள்ள வந்ததுக்கு பிறகுதான் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் கிடைக்குது. இந்த வழக்கு சரியா ஜூலை 31, 2025 அதாவது அந்த பொண்ணுக்கு கொல்லி வைக்கப்பட்டு 7 நாட்கள் கழிச்சு இந்த வழக்குடைய விசாரணையை போலீஸ் அதிகாரிகள் எடுத்திருக்காங்க. அப்படி இந்த வழக்குக்குள்ள வந்தப்போ அவங்களுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. பிசிக்கல் எவிடன்ஸோ சயின்டிபிக் எவிடன்ஸோ ஏன் சிசிடிவி எவிடன்ஸோ மொபைல் லொகேஷன் மொபைல் டவர் எவிடன்ஸோ அப்படின்னு எதுவுமே கிடையாது. வெறும் அந்த குடும்பத்தார்களை விசாரணை பண்ணா மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இவங்களால கண்டே பிடிக்க முடியும். இதை தவிர அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்றத யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாம ஹார்ட் அட்டாக்னு சொல்லி அந்த குடும்பத்தார்கள் அவசரமா போயிட்டு எரிச்சிருந்திருக்காங்க. கிராமத்துல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் தான். அதாவது இயற்கை முறையில் நடந்திருந்ததுன்னா யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாம போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணாம அவங்கள அடக்கம் பண்ணிடுவாங்க தான். ஆனா 18 வயசுல இருந்த இந்த பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி அவசரமா எதனால கொல்லி வச்சாங்க அப்படின்ற சந்தேகம் எழுந்ததுனால தான் இந்த வழக்கை துருவி அங்க இருக்கிற அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போறவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க அப்படின்னு எல்லாருமே துருவி போலீஸ் ஆபீசர் கிராஸ் கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது தான் ஒருத்தர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இன்னொருத்தர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சில இடங்கள்ல முரண்பாடு ஏற்பட ஆரம்பிக்குது. முக்கியமா இந்த இறந்து போன சந்திரிகாவுடைய மாமாவான சிவராம் மற்றும் அவருடைய மகனான நரன் அப்படின்ற இந்த 2 பேர் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் மாறி ஒத்து போகாம இருந்திருக்கு. இதன் காரணமா அவங்க 2 பேருமே கஸ்டடியில எடுத்து இவங்களுடைய ஸ்டைல்ல விசாரணை பண்ணும்போது தான் அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு உண்மை வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. சந்திரிகாவை அன்னைக்கு நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு தங்களுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து சொந்தக்காரங்களுடைய ஒரு மேரேஜுக்கு போகணும்னு சொன்னாங்கல்ல. அந்த நேரத்தில் இந்த பொண்ணுக்கு ஹர்ஷ் கூட அந்த காதல் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. இதை தவிர அந்த அப்பா வந்து பயங்கர ஓல்டு ஐடியாலஜி கொண்டவர் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆள் தான் யாரை கை காட்டுறனோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டதுனால அவருடைய ஈகோவை இந்த விஷயம் வந்து டச் பண்ண ஆரம்பிச்சுது. இந்த விஷயம் நடக்கும்போது இந்த பொண்ணுடைய மாமாவான சிவராம் இந்த மாதிரி பொம்பளை பசங்களை வெளியூருக்கு படிக்க அனுப்புனா இப்படிதான் காதலிச்சுக்கிட்டு அந்த காதலிக்கிற பையன் கூட ஓடி போயிடுவா, இவளை இதுக்கப்புறம் படிக்கிறதுக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் இந்த சந்திரிகாவுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா நீ வந்து என்ன வேணாலும் படி என்ன வேணாலும் பண்ணு, ஆனா நான் யாரை சொல்றனோ அவனை மட்டும் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இதுக்கு ஓகேனா சொல்லு, மீதம் இருக்கிற எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் அலோவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வேற வழி இல்லாம சரி ஓகே நீங்க சொல்ற பையனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீதம் இருக்கிற எக்ஸாம்லாம் எழுதிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஹர்ஷ் சௌத்ரிக்கு இந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம் மூலியமா தெரிவிச்சுக்கிட்டே வரா.
இன்னொரு பக்கம் இந்த பொண்ணுக்கு உண்டான கல்யாண வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல தான் இந்த பொண்ணும் இந்த ஹர்ஷ் சௌத்ரியும் இங்க இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில தான் ஜூன் 5, 2025 அன்னைக்கு எல்லாரும் தூங்கின நேரத்துல இந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம அந்த இடத்துல இருந்து ஹர்ஷ் சௌத்ரியோட எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நேரடியா குஜராத்ல அகமதாபாத்ல இருக்கிற கோர்ட்ல போயிட்டு லிவிங் ஆர்டருமே வாங்கி இருந்திருக்காங்க. இந்த லிவிங் ஆர்டர் அப்படின்னா இந்த 2 பேரும் அடல்ட்டா ஆயிட்டாங்க. அதனால இவங்களுடைய திருமணத்தை எதுக்குறதுக்கு யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது. அவங்களே அவங்களுடைய தேவையான சாய்ஸஸை தேர்ந்தெடுக்கலாம். அதனால இதுல யாரும் தலையிடக்கூடாது, போலீஸுமே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அக்ரிமெண்டா அந்த கோர்ட்ல போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அங்கிருந்து ராஜஸ்தான் நோக்கி புறப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த பொண்ணுடைய அப்பா தன்னுடைய மகள் காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லி போலீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுக்கு காசெல்லாம் கொடுத்து அந்த பொண்ணை தீவிரமா தேட ஆரம்பிச்சு ராஜஸ்தான்ல போயிட்டு கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. பட் இன்னொரு பக்கம் இந்த பையன் மேல ஃபேக் கேஸ்லாம் போடப்பட்டிருந்திருக்கு. ஆனா வீட்டுக்கு வந்த சந்திரிகாவை அடுத்த நாளே என்ன பண்றாங்க, எனக்கு அந்த பையன் வேண்டாம், எனக்கு ஃபேமிலி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி வாக்குமூலம் கொடுக்க வைக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல கூட போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பொண்ணு எனக்கு ஹர்ஷ் சௌத்ரி தான் வேணும், என்னுடைய ஃபேமிலி கூட இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த மாதிரி உன்னுடைய விஷயத்துல பிடிவாதமா இருந்தீனா ஜெயில இருக்கிற உன்னுடைய காதலனான ஹர்ஷ் சௌத்ரியால வெளியிலேயே வர முடியாது. அதனால உனக்கு ஹர்ஷ் சௌத்ரி வேண்டாம், இந்த ஃபேமிலி தான் வேணும் அப்படிங்கிற வாக்குமூலம் கொடு, அப்பதான் உன்னால வர முடியும் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. சோ இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இந்த ஹர்ஷ் கூட நான் வாழ விரும்பல, எனக்கு என்னுடைய ஃபேமிலி வேணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு உண்டான திருமண ஏற்பாடுகள் எல்லாமே பரபரப்பா நடக்க ஆரம்பிக்குது. தான் டாக்டர் ஆகணும், ஹர்ஷ் கூட நல்லா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த பொண்ணு மன நிம்மதி இல்லாம அந்த வீட்டுல ஒரு நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. தொடர்ந்து அந்த அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் அங்க இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் எனக்கு இந்த திருமணத்துல உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னதுமே அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சு பல சித்திரவதைகள் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதன் காரணமா தன்னுடைய காதலனான ஹர்ஷை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியாம அவனுடைய இன்ஸ்டாகிராமுக்கு கடைசியா ஜூன் 17 என்ன வந்து என்னுடைய ஃபேமிலி கொலை பண்ணிடுவாங்க போல, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, எனக்கு உன் கூட மட்டும் தான் வாழணும் போல இருக்கு அப்படின்ற மெசேஜ பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய மொபைல்லாம் வாங்கி வைக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் ஜெயில இருந்து இந்த ஹர்ஷ் வெளியில வந்ததுக்கு பிறகு மெசேஜை பார்த்துட்டு ஹேபியஸ் கார்பஸ் மனுவை கூட போட்டிருந்திருக்காரு. அந்த மனு வீட்டுக்கு வந்த அந்த நாள் வரைக்குமே இந்த சந்திரிகா உயிரோட தான் இருந்திருக்காங்க. பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் மூலமா அந்த கோர்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு சந்திரிகாவுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதை பார்த்த சந்திரிகாவுடைய அப்பாவுக்கு மனசுல ஏதோ ஒரு பயம் ஏற்பட ஆரம்பிக்குது. எங்க மகள் வந்து கோர்ட்ல போயிட்டு தன்னை மீறி தன்னுடைய வாக்குமூலத்தெல்லாம் மாத்தி சொல்லிடுவாளோ, தமக்கு பெரிய அவமானம் ஆயிடுமே, ஊர்ல யாரும் தன்னை மதிக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு ஆத்திரமும் கோபமும் ஏற்பட ஆரம்பிச்சு அவ உயிரோட இருந்தா தானே இதெல்லாம் நடக்கும், அதனால அதுக்கு முன்னாடியே அவளை முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய மாமாவான சிவராம் மற்றும் சிவராமுடைய மகனான நரன் அப்படின்னு இந்த 2 பேர் கூட சேர்ந்து அந்த பொண்ணுடைய அப்பா டிஸ்கஸ் பண்றாரு. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அந்த பொண்ணு சாப்பிட்ற பாலில் மயக்க மருந்து கலந்து கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு ஏதாவது டிராமா பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் ஜூன் 25 அதாவது அந்த கோர்ட் ஆர்டர் வந்த அன்னைக்கு இரவு நேரத்தில் அந்த பொண்ணு குடிக்க போற பாலில் மயக்க மருந்தை கொடுத்துருந்துருக்கானுங்க. இது தெரியாம வாங்கி குடிச்ச சந்திரிகாவும் குடிச்சதுக்கு அப்புறம் பெட்ரூம்ல போயிட்டு தூங்கியிருக்காங்க. நள்ளிரவு 12:30 மணி வாக்குல இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த சந்திரிகாவுடைய ரூமுக்கு போயிட்டு கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொலை பண்ணி இருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் தரதரன்னு பெட்டில் இருந்து கீழே இறக்கிட்டே வந்து ஸ்டோர் ரூமுக்கு வந்து அந்த பொண்ணுடைய துப்பட்டாவாலேயே அங்க இருக்கிற ஃபேன்ல மாட்டி விட்டுருக்கானுங்க. இப்போ அவனுங்களுக்குள்ள இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, நாம வந்து மயக்க மருந்து கலந்து இப்படி கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஆட்களுக்குமே தெரியக்கூடாது, அதனால இவங்க கிட்ட வந்து இவ வந்து இப்படி மாட்டிக்கிட்டு தொங்கிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு டிராமாவை நடத்திடலாம். அவங்க இதை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வெளியில இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டையும் ஹார்ட் அட்டாக்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இருந்திருக்கானுங்க. அதன் அடிப்படையில் அடுத்த நாள் காலையில் அந்த குடும்பத்தார்கள் எழுந்து பார்க்கும்போது ஃபேன்ல அந்த பொண்ணு தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக்காகி இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பொண்ணை கொலை பண்ண அந்த பொண்ணுடைய அப்பா, அந்த பொண்ணுடைய மாமா பையன்னு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்தை வெளியில போனா நம்ம குடும்பத்துக்கு தான் ரொம்ப அவமானமா இருக்கும், அதனால இவ ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டான்னு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே மழுப்பி உடனடியா போஸ்ட்மார்ட்டம் எதுவுமே பண்ணாம சீக்கிரமா கொண்டே அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா அன்றைய நாள் காலை நேரத்திலேயே அந்த பொண்ணுடைய சடலத்தை சுடுகாட்டுல கொண்டே வச்சு எரிச்சிருந்திருக்கானுங்க.
இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அவங்களுடைய வாயில இருந்து கேட்டதுமே போலீஸுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இன்னைக்கு 2025 உலகம் அட்வான்ஸா எவ்வளவோ போயிட்டு இருக்கு. இவனுங்க என்னடானா இன்னும் தான் யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும், யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுல இருக்கானுங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு ஆத்திரம் தான் அந்த நேரத்தில் போலீஸ் ஆஃபீஸருக்கு இருந்துச்சு. இதை தவிர சந்திரிகாவுடைய அப்பா இப்போ வரைக்கும் தலைமறைவா தான் இருக்காரு. போலீஸ் கண்ணுல சிக்கவே இல்லை. இந்த வழக்கில் அடுத்தடுத்து என்ன தகவல்கள் வரப்போகுது, இந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். என்னதான் இன்னைக்கு அட்வான்ஸாக நம்ம எல்லாத்துலேயுமே உயர்ந்திருந்தாலும் கூட இந்த மாதிரியான சில சில்லறத்தனமான ஆனர் கில்லிங்லாம் அங்கங்கே இந்தியாவில் நடந்துகிட்டு தான் இருக்கு. சந்திரிகா மற்றும் ஹர்ஷ ஒரு ஹோட்டலில் இருந்து அழைச்சிட்டு வந்தாங்களே, அந்த நேரத்திலே போலீஸுக்கு வந்து அவங்கள கைது பண்ணுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா 2 பேருமே மேஜர் தான். லீகலாக அவங்க எங்கே வேணாலும் போகலாம், யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் அதை எல்லாத்தையுமே சொல்லியுமே போலீஸ் அந்த நேரத்தில் எந்தவித ஆக்ஷனுமே எடுக்கவே இல்லை. இந்த மாதிரியான சட்ட விதிமீறல்களும் அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி ஓல்டு ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஒரு சில பெண்களுடைய வீட்டில் இருப்பாங்க தான். பட் அவங்களெல்லாம் மீறி வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் தான். பட் அவங்களும் வேணும், இந்த காதலனும் வேணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா நம்ம வந்து நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம லைஃப்ல நல்லா முன்னேறி நம்ம காலில் நிற்கிற அளவுக்கு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கு நம்ம சொல்றதை தான் யாரா இருந்தாலும் கேட்க போறாங்க. ஸோ ஒருவேளை அந்த மாதிரியான உங்களுக்கு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா எப்படி முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இந்த மாதிரி உங்களால பண்ண முடியலனா கண்டிப்பா உங்களை விட்டு பிரிஞ்சு போய் தனியா நீங்க கல்யாணம் பண்ணி உங்களுக்குன்னு கிடைச்ச அந்த லைஃபை சந்தோஷமா வாழ்றது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க இந்த மாதிரியான ஆணவ கொலைகள் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்கிற இந்த உலகத்துல இந்த மாதிரி நடக்கிற கொலைகளை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.